கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டின் ஒருவேளை கடைசி மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்கு நம்ம இன்னொரு புதிய ஆண்டை நம்ம காண இருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக இந்த நாளில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அதிகமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மாதத்தில் வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் அதிகமாய் இந்த 12வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஏதாவது ஒரு பாவம் இருக்கிறா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அதை மறைக்கிறவன் ஒரு நாளும் வாழ்வை அடைய மாட்டான் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய கரத்திலிருந்து அவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே தன் பாவத்தை மறைத்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு அனுப்பும்போது எரிகோவை வெற்றி பெற்றோனே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். எரிகோவை பிடிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்தார். எரிகோ ஒரு சாபத்தீடான ஒரு காரியம், அதிலிருந்து நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஆகான் என்பவன் அதில் ஒரு நல்ல ஒரு பொன் பாலம், பாபிலோனிய சால்வை, இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அவன் இச்சித்து தன்னுடைய கூடாரத்தில் அவன் மறைத்து வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த அதிகாரம் நீங்கள் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். ஆனால் ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம், ஆனால் அதில் தோல்வியை தழுவுகிறார்கள். அதை குறித்து யோசுவா மிகவும் சோர்ந்து போய் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய்? சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது, அதை உங்களை விட்டு விலகிற வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்குள்ள சொல்கிறத பார்க்கிறான். அப்போதான் அவன் சோதித்து பார்க்கும்போது யார் இந்த காரியத்தை, யாருக்குள்ள அந்த பாவம் இருக்கிறது என்று சொல்லி அவன் பார்க்கும்போது தான் கோத்திரமாய் வந்து நிற்கும்போது ஆகான் கண்டுபிடிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போதான் யோசுவா அவனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அதில் யோசுவா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அவன் இதுவரைக்கும் அவன் செய்த காரியத்தை அவன் ஒழித்து வைத்திருந்தான். தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கை பண்ணும்படியாய் அவன் சொல்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் என்று சொல்கிறான். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, அவன் ஒழித்து வைத்திருந்தான். அதான் யோசுவா சொல்கிறான், நீ எனக்கு அதை ஒழித்து வைக்காதே, தேவனுக்கு முன்பாக நீ இதை அறிக்கை பண்ண. நம்ம வாசித்த வேத பகுதியில் என்ன பார்த்தோம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இவன் மறைத்து வைத்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தண்டனை அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். ஏன்னா யோசுவா ஆட்களை அனுப்பி அதை எடுத்துக்கொண்டு வர சொல்கிறான். அவன் சொன்னபடியே அது எல்லாமே தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுவது. அப்போ அந்த 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, 7ஆம் அதிகாரம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டரித்து கற்களினாலே மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே அவன் ஒழித்து வைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவன் முன்பாகவே தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்து இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவன் ஒரு இரக்கத்தை பெற்றிருப்பான். அதனால் பாவங்களை ஒரு நாளும் மனுஷர்
முன்பாக ஒருவேளை நம்ம மறைக்கலாம். தேவனுக்கு முன்பாக எதையுமே நாம் மறைக்க முடியவே முடியாது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் தொடக்கம் முதல் இதுவரைக்கும் நம்மை நேர்த்தியாய் நடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தற்பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு பாவம், விட முடியாத ஒரு பாவம் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை குறித்து இதை பேச சொல்கிறார். கொஞ்சம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். எந்த பாவம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தைரியமாய் நம் தேவ சமூகத்துக்கு போகக்கூடாதபடி எந்த பாவம் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அதை நாம் சிந்தித்து பார்த்து அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வது மட்டுமல்ல, நான் இந்த பாவத்தை செய்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, திரும்பவுமாய் அந்த பாவத்தை நாம் செய்யாதபடி அதை விடுவோம் என்று சொன்னால் தெய்வ சமூகத்தில் இரக்கம் பெறுவோம். ஏன்னா எல்லாரும் பாவிகள் தான். வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனவர்கள் தான். ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், ஆனால் பாவியை நேசிக்கிற தேவன். அதனால் அவர் சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் ஒரு நாள் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார். உண்மையாய் நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மை பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை தன்னுடைய இரக்கத்தினாலே அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அறிக்கை செய்யும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு ஓமையை சொல்லி அதன் மூலம் பிதாவைய தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறத பார்க்கிறோம். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம அடிக்கடி அதை குறித்து சொல்வோம், கெட்ட குமாரன் கதை என்று சொல்வோம். அது இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு தகப்பனுக்கு 2 பேர் இருந்தார்கள். மூத்தவன் ஒருவன் இருந்தான், இளையவன் ஒருவன் இருந்தான். இளையவன் என்ன செய்தான்? தன் நண்பர்களோடு சேர்ந்து தீய வழிகளில் நடக்க ஆரம்பித்தான். அதனால அவன் தன் தகப்பனிடத்துல என்ன சொன்னான்? சொத்தை பிரித்து என் பங்கை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உடனே அந்த மகனுக்கு என்ன செய்கிறாரு? தகப்பன் அந்த சொத்தை பிரித்து அவனுக்கு உண்டான பாகத்தை கொடுத்து விடுகிறார். அவன் என்ன செய்கிறான்? தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போகிறான். அவன் பணம் கையில் இருக்கிற வரைக்கும் எல்லா நண்பர்களும் அவனோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் செலவழிந்து போன பிறகு எல்லாரும் அவனை விட்டு விலகி போகிறார்கள். அவனுக்கு எல்லாம் செலவழிந்து போகிறது. அவன் போயிருக்கிற தேசத்தில் பஞ்சம் வர ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவனுக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது என்று தெரியாமல் வேலைக்கு செல்கிறான். அது என்ன வேலைக்கு போகிறான்? பன்னி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். வேதம் சொல்கிறது, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. சாப்பாடு கிடைக்கல, பஞ்ச காலம், பன்னிக்கு வைக்கிற அந்த தவிடாது தனக்கு கிடைக்குமான்னு பார்க்குறான். அதை கூட அவனுக்கு யாருமே கொடுக்கல. அப்போ தான் அவனுக்கு ஒரு புத்தி தெரியுது, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கு கூட எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனேன்னு சொல்லி என்றைக்கு ஒரு மகன் தன் பாவத்தினால இந்த காரியெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, நான் விட்டுவிட முடியாத ஒரு பாவத்தில் இருக்கிறபடினால்தான் இதெல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது என்று உணர்கிறானோ, எப்பொழுது அவனுடைய புத்தி தெளிகிறதோ அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? என் தகப்பனிடத்துக்கு போவேன், தகப்பனிடத்துல என் பாவத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி தகப்பனிடத்துல புறப்பட்டு வருகிறத பார்க்கிறோம். ஆனால் அந்த தகப்பனோ மிகுந்த அன்பு நிறைந்த ஒரு தகப்பன். அது உண்மையாக இது தேவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தூரத்தில் அவன் மகன் வருவதை கண்டு ஓடி போகிறான். மகனுடைய நிலைமையை கண்டு மனதுருகி ஓடி போகிறான். அதே அதிகாரத்தில் நம்ம 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவாய் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போதிலும் தகப்பனுடைய அன்பு தனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு தூர தேசத்திற்கு தகப்பனை விட்டு பிரிந்து ஒரு தூரமான இடத்திற்கு அவன் கொண்டு விடலும் அந்த தகப்பனின் அன்பு மாறவே இல்லை. இதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இதனால் தான் அவர் எவ்வளவோ நம்ம அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தாலும், எத்தனையோ பாவங்கள் அவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம செய்தாலும் அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை திரும்ப என்னிடத்துல மாட்டாளா என்று சொல்லி அவர் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிற தேவனார். அது அவருடைய அன்பை தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓமையின் மூலம் அவர் மனதுருகிற தேவன். நாம் என்றைக்கு மனம் திரும்பி நம்முடைய தகப்பனிடத்தில் திரும்ப வருகிறோமோ, தூரமாய் போன நாம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கையாக இருக்கலாம், வாலிப தம்பியாக இருக்கலாம்,
ஒருவேளை பெரியவர்களாக இருக்கலாம். பாவம் உங்களை தேவனிடத்திலிருந்து வெகு தூரத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டது. திரும்ப நான் அவர்கிட்ட எப்படி போவேன், திரும்ப அவர் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை துக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கவலைப்படாதீங்க. திரும்ப வருவீர்களா நீர் சொன்னால் அந்த அன்பு நிறைந்த தகப்பன் திரும்ப உங்களை சேர்த்து கொள்ள அவர் ஆவலாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், அவர் வந்து தகப்பன் இடத்துல தன்னை உடைய காரியத்தை குறித்து, அந்த பாவத்தை குறித்து அறிக்கை செய்கிறான். அருமையாக ஒரு அறிக்கையை நம்ம அங்கே பார்க்கிறோம். இதை தான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். பார்க்கலாமா? அந்த 21ஆம் வசனம் சொல்கிறது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஒரு அருமையான அறிக்கை. இன்னைக்கு நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்து அதனால நிம்மதி இழந்துக்கு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, உண்மையாகவே நீங்கள் அதை குறித்து நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரும்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று சொல்லி, நான் இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறேன், இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு மன்னிப்பை தாங்க என்று சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது அந்த தகப்பன் என்ன செய்கிறான் பாருங்க. அந்த 22ஆம் வசனம் அவருடைய அன்பை குறிக்கிறது. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வேதம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது ஒரு பாவிய மனம் திரும்புகிறானோ அன்றைக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஆண்டவருடைய அன்பு தான் இங்கே காண்பிக்கிறது. என்ன செய்கிறார்? வஸ்திரம், புதிய வஸ்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு, கால்களுக்கு பாதரட்சிகளை போட சொல்கிறாரு, கைக்கு மோதிரத்தை கொண்டு போட சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, கொளுத்த கன்றை அடியுங்கள், ஒரு பெரிய விருந்தை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவ்வளவு அன்பு நிறைந்த தேவன். இன்றைக்கு அநேகருக்கு இந்த இயேசுவின் அன்பு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அநேகர் நிறைய நேரம் நம்ம ஏதாவது தவறு செய்தா நம்ம வணங்குகிற இந்த தெய்வம் நம்ம அடித்து விடும், நம்மை கொன்று விடும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் பாவத்தில் வாழ்கிற மக்கள் தெய்வங்களுக்கு பயந்து வாழ்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புள்ளவர். யார் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பை கேட்டு அவர் சமூகத்தில் வருகிறவர்களுக்கு அவர் அணைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை முத்தமிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அதுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தான் வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவேளை இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஏன் ஒரு பாலகனாக பிறந்தார் என்பதை அதை குறிக்கிறது. அந்த மத்தேயு 1:21 பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இயேசு என்று பெயருடையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு, அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டது. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்று சொன்னால் அவர்தான் தமது ஜனங்களின், இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனால் தான் அவருக்கு இயேசு என்கிற பெயர் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே குறிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அந்த பாவத்தை விட்டுவிடு என் மகனே, அந்த பாவத்தை விட்டுவிடு என் மகளே, கிருபையாக உனக்கு ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் நீ தாமதம் செய்யாதே. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது மனதில் எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டுவிட்ட அந்த ஒரு அனுபவத்தோடு நீ பிரவேசிப்பாயானால் வரப்போகிற ஆண்டு உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அமையும் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாவத்தினாலே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் பார்த்து அதை தான் சொல்கிறார். அதற்காக தான் தேவாதி தேவன் அந்த பரலோக மகிமையும் மேன்மையை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாய் அடிமையின் கோலம் எடுத்து ஒரு ஏழை
குடும்பத்தில் வந்து அவர் பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. நாம் செய்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியா. ஏனென்று சொன்னால் நமக்கு எதிரியாளான பிசாசானவன் நம்மை பாவத்தில் தள்ளி எப்படியாயினும் அவனுக்கு குறிக்கப்பட்டு இருக்கிற அந்த நரக ஆக்கினையில மனுஷர்களையும் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி தீவிரமா இன்றைக்கு மனிதர்களை பாவம் செய்வதற்கு பலவிதமான இச்சையான காரியங்களை இன்றைக்கு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு காண்பித்து என்னெல்லாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத பாவமெல்லாம் இன்றைக்கு உலகத்துல தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட பாவங்களுக்கு இன்றைக்கு வாலிபர்களை இன்றைக்கு தள்ளி அவன் தன்னோடு கூட நரகத்துல தள்ளும்படியாய் அவர்கள் எந்த விதத்திலும் பாவத்திலிருந்து இலவசமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களை பாவத்தில் இச்சையில் அவர்களை அழுத்தி போட்டு நரகத்துக்கு நேராய் அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். இதை அறியாமல் அநேக பிள்ளைகள் அவனை நம்பி ஏமாந்து போய் பாவ உலகத்துல பலவிதமான இச்சையினாலே சிக்கண்டு தவித்து தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய நல்ல ஒரு வாலிப பருவத்துல என்னெல்லாம் ஆசீர்வாதம், என்னெல்லாம் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் இழந்து பாவத்தினால் வந்த எல்லா விதமான வினைகளையும் அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. தெய்வ சமூகத்துல அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்த ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சமூகத்துல வந்து உங்கள் பாவங்களை நீங்க என்னெல்லாம் செய்தீங்கள் என்பதை உண்மையாய் மனம் திறந்து வேற யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம். உங்க அறை கதவை பூட்டி கொண்டு ஆண்டவர் சமூகத்துல, இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று கொடுத்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் நான் அதை உதாசீனப்படுத்தி விட்டேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கொடுக்கிற பாவத்திலிருந்து கொடுக்கிற விடுதலையை நான் கேள்விப்படவில்லை. இதுவரைக்கும் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் அதை அறிந்து கொண்டேன். என்னுடைய பாவத்தினாலே நான் என் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவித சமாதானத்தை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க பாவத்திலிருந்து நீங்க எனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி மனம் திறந்து நீங்க செய்த பாவத்தெல்லாம் அவர் சமூகத்துல அப்படியே நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உடனடியாகவே தெரியும், ஒரு சமாதானம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இந்த பாவத்தை செய்தது உண்மைதான், நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். உங்க ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னையும் உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்க அவரிடத்துல கேட்கும்போது அவர் உங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கூட அதை உடனடியாகவே உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் உங்கள் இருதயத்தை ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருந்தது போல உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் என்றைக்கு உண்மையாகவே நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ ஒரு பெரிய பாரம் உங்களை விட்டு விலகினதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகவும் பெரிதான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 10:9 வாசித்தீர்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இந்த ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ரோமர் 10:9 சொல்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த விடுதலை எப்படி வருகிறது? நாம் முதலாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்த தேவன் என்பதை நீ முதல்ல அறிக்கையிட வேண்டும். வாயினாலே அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து தேவன் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி உன் வாயினாலே நீ சொல்ல வேண்டும். அடுத்தது, அவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரித்தது உண்மைதான். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல அவர் தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக, வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வீற்றிருக்கிறார்.
நீ அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி உன் இருதயத்தில் நீ நம்ப வேண்டும். நீ அப்படி நம்புவாய் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே எவ்வளவு எளிதான காரியம். இதற்காக ஏதோ புண்ணியம் செய்ய வேண்டாம், தான தர்மங்கள் செய்ய வேண்டாம், உடலை வருத்தி எங்கெல்லாமோ நாம் கடந்து செல்ல வேண்டாம், கால்களில் செருப்பு இல்லாமல் எங்கெல்லாமோ நம்மை விரதம் இருந்து நடந்து போக வேண்டிய தேவையே இல்லை. இருக்கிற இடத்துல பாவத்தை நாம் உணர்ந்து அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் எனக்கு விடுதலை தருகிறது, அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொள்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த இலவசமான ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையை நாம் ஒரு நாள் தள்ளி போடவே கூடாது. ஒருவேளை நிறைய பேர் சொல்கிறது, நீங்களாம் வயதானவங்க தான் சொல்கிறீங்க, நாங்கள் இளமை பருவத்தில் இருக்கிறோம், இன்னும் இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி நாங்களும் வயசான பிறகு உங்களை மாதிரி மாறிவிடுவோம் என்று சொல்கிறார்கள். யாருக்கும் மரணம் எப்பொழுது வரும் என்றே தெரியாது. அதனால் கொடுக்கப்படுகிற இந்த அருமையான தருணத்தை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த தருணத்தை நடுவ விட்டு விடாதீர்கள். மிகவும் எளிது. ஒரே ஒரு காரியம்தான், பாவத்தை மறைக்கக்கூடாது. எந்த பாவமாக அது நீங்கள் எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு மன்னிக்கிறதற்கு, அவர் தம் சொன்ன வார்த்தையின்படியே மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அவர் சமூகத்தில் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்புக்கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஒரு பெரிய சமாதானத்தை தருவது மட்டுமல்ல, இனி பாவம் செய்யக்கூடாதபடி அவர் நம்மை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் அந்த பாவத்தோடு நம்ம வாட வேண்டிய தேவையே இல்லை. இதை அறியாதபடி தான் இன்னைக்கு பிசாசு, இதை அறிந்து கொள்ளக்கூடாதபடி தான் இன்னைக்கு அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை அறியக்கூடாது. ஏன்னா அவர்கள் அறிந்து இந்த பாவத்தை விட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்வார்களே என்று சொல்லி, அவர்களும் மோட்சத்துக்கு போய்விடுவார்களே என்று சொல்லி இன்னைக்கு பிசாசானவன் இதை ஜனங்கள் அறியக்கூடாதபடி பல விதத்தில் அவன் தடை செய்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அன்பு தங்கச்சி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை தகப்பன் தாயாக இருக்கலாம், ஒருவேளை வயது சென்ற பாவம் எல்லாரையும் ஒருவரையும் விட்டு வைக்காது. அது எந்த வயதுனால இருந்தாலும் பாவம் எல்லாரையும் என்ன செய்யும்? அது தொடர்ந்து வந்து பாவத்தில் வீழ்த்தும்படியாக எல்லாரையும், அது எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல அவங்க பலவீனமாக இருக்காங்களோ, எந்தெந்த கேரக்டரில் அவங்க விழுந்து போகிறார்களோ, அதே காரியத்தை கொண்டு வந்து பிசாசானவன் அதை பாவத்தை செய்யும்படியாய் தூண்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இந்த தருணத்தை இழந்து விடாதீர்கள். இது இலவசமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிதான ஈவாய் இருக்கிறது. அதனால் இந்த நாளில் பாவங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி இந்த டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் கொண்டாடுகிற இந்த நாட்களில் பாவத்தை விட்டு விடுவோம், அதிலிருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் கொடுக்கிற பெரிதான பரலோக மேன்மை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஆண்டு இறுதி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இனியும் நீங்கள் தாமதிக்க கூடாது. இனியும் நாட்கள் செல்லட்டும், இன்னும் எனக்கு நாட்கள் வரட்டும் என்று சொல்லி தயவு செய்து தள்ளி போட்டு விடாதீர்கள். இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கு தான் அனுகிரக காலம். இதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஒருவேளை இந்த வேளையில் பாவத்தில் இருக்கிறீர்களோ, என்னோடு கூட சேர்ந்து தேவ சமூகத்தில் உங்களை பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறதப்பா. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் அப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், தன் பாவத்தை குறித்து ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்வு தோன்றுகிறதோ, அதே வேளையில் இந்த பாவத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அறியாமல் இருக்கிறார்களோ, இயேசுவே, இந்த நாளில் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மீட்டு எடுத்தீர் என்பதை அவர்கள் கண்டு கொள்ளட்டும். அப்பா, உங்களை நோக்கி கூப்பிடட்டும். அருமையான பிள்ளைகளை தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும் என்று கேளுங்க. இயேசுவே, உடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே என் பாவத்திலிருந்து எனக்கு சுத்திகரிப்பை தாங்க. உங்களை நான் தேவன் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களை மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு எழுப்பி நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியா இந்த வேளையில் அவருடைய அன்பு உங்களை சந்திக்கிறது. இந்த தருணத்தை அருமையான பிள்ளைகளை விட்டு விடாதீங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் இதை உணர்ந்து ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாகவே அப்பா தங்கள் பாவத்தினால வருத்தப்பட்டு உங்கள் சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இன்றைக்கு நீங்கள் இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். நீங்கள் அப்படியே செய்ய போயிருங்க. 2024 ஆண்டோடு இன்றைய தினத்தோடு அவருடைய பாவத்துக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.